Hello dear brothers and sisters. So welcome to general class தான். ஸோ இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ பிடிஎஃப் லிங்க்கில் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம குரூப் 4 அண்ட் குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? குரூப் 2ல் ப்ரிலிம்ஸ், அதே போல் குரூப் 4 எக்ஸாம்ன்றது சிங்கிள் எக்ஸாம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த பாடத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம், எதெல்லாம் புக்கில், அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி புக்ஸில், நம்முடைய ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ எஸ்சிஆர்டி புக்ஸில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஎன்பி சிலபஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டோட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் நான் அழகாக வந்து பார்த்தோம் லிஸ்ட் அவுட் போட்டு அந்த பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த டெலகிராம் சேனல் அப்லோட் பண்ணதால நிறைய பேர் டெலகிராம் சேனலில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த பார்க்க போகிற இந்த பிடிஎஃப் அடிப்படையில் தான் நம்முடைய ஒவ்வொரு கிளாஸஸும் இருக்க போகுது. சரியா? ஸோ அது புக் பேஸ்டு சீரீஸாக இருந்தாலும் சரி, இல்லை நோட் சீரீஸில் நம்ம கிளாஸஸ் போட்டாலும் சரி, எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யூனிட்ஸ்லாம் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சிட்டிங்க, நீங்கள் அழகாக நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இல்லை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பேஸ்டாக நீங்களே நோட்ஸ் எடுத்தாலும் சரி, கிளாஸஸை பார்த்து, இல்லை நான் எடுக்கக்கூடிய நோட்ஸ் கிளாஸை வச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் படித்தாலும் சரி, எப்படியோ இந்த சொல்லக்கூடிய 125 யூனிட்ஸ், சரியா? இந்த 125 யூனிட்டா மற்ற இப்போ ஒரு சில அகாடமியில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஷார்ட்டாக இன்னும் வந்து சுருக்கி கொடுக்குறாங்க, அதை மட்டுமே படித்தா போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் விட்டுருங்க, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினுடைய ஸ்டாண்டர்ட் எந்த அளவு இருந்துச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரியா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மற்ற அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் யூனிட்ஸ் வந்து சுருக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யூனிட்ஸாக இருக்கும். சரியா? இப்போ வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின், அந்த 100 கொஷனில் 25 ஆப்டிடியூட், மீதி இருக்கக்கூடிய 75 கொஷனில் ஒரு 15 கொஷின் சயின்ஸு கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக வந்துடும். ஒரு 60 கொஷின் தான். சரியா? மீதி இருக்கக்கூடிய அந்த 60 கொஷின் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட். மீதி இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது 7 யூனிட்னா கரண்ட் அஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவோம், அதே போல் சயின்ஸை விட்டுருவோம், அதே போல் ஆப்டிடியூடை விட்டுருவோம். மீதி இருக்கக்கூடிய இந்த 7 யூனிட் இருக்கு இல்லையா, பாலிட்டியிலேருந்து, ஐஎன்எம்லேருந்து, ஹிஸ்ட்ரியிலேருந்து, எக்கனாமிக், என்ன சொல்கிறது தமிழ் சொசைட்டி, அப்புறம் டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், புரியுதா? ஸோ இந்த யூனிட்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55க்கு மேலே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 55க்கு மேலே இருக்கக்கூடிய கொஷின்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லா கொஷினுக்கும் மேக்ஸிமம் நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிட்ஸ் மட்டும் நம்ம படித்தா போதாது. சரியா? மேக்ஸிமம் மார்க் வாங்கலாம், ஆனால் கேட்கக்கூடிய எல்லா கொஷினுக்கும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புக்கில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் இருக்கோ சிலபஸ் ஓரியன்டாக அந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம கம்பல்சரி படித்து தான் ஆகணும். சரியா? இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படி படிக்கல அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சிருக்கானோ அவன் அழகாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவான், கட் ஆஃப் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டோம், அழகாக அவன் ஒரு ஜாப் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். சரியா? அப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி படிக்கிறவங்க கட் ஆஃப் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு நல்ல போஸ்டிங்கில் கிடைக்கும், டாப் ரேங்கில் கிடைக்கணும், என்னுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் போய் வேலையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா டாப் ரேங்க் எடுக்கணும். டாப் ரேங்க் எடுக்கணும்னா இருக்கக்கூடிய சிலபஸில் ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா யூனிட்ஸுமே அழகாக ஒரு பாயிண்ட் விடாமல் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுத்து தான் கொடுக்க போகிறேன். அதே போல் புக் பேஸ்டு சீரீஸும் நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் ஒன்று விடாமல் நீங்கள் படித்தே ஆகணும். சரியா? ஸோ படிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. புரியுதா? 125 யூனிட்ஸா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. சிலபஸ் ஓரியன்டாக ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்தியன் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். சரியா? இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய யூனிட்ஸு 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட்டாகவும் இருக்கும், 12th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட் யூனிட்டாகவும் இருக்கும், 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம்லையும் செகண்ட் யூனிட்டாகவும் இருக்கும். புரியுதா? இந்த 3 யூனிட்டுடைய டாபிக்குமே இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசமைப்பு எல்லாமே ஒரே டாபிக் தான். அப்படியா? நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புடைய இன்ட்ரோடக்ஷன், அதோடைய பேசிக்ஸ் என்ன அப்படின்றத இந்த 3 யூனிட்லையும் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 யூனிட்டுமே 3 ஸ்டாண்டர்டில் தனித்தனியாக இருந்தாலும் அதோடைய இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், புது ஸ்டூடெண்ட்ஸும் நான் சொல்கிறேன், 3 யூனிட்டுமே தனித்தனியாக இருந்தாலும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் இதில் இருக்கிறதா அதில் இருக்கும், அதில் இருக்கிறதா அதில் இருக்கும். புரியுதுங்களா? என்ன 6th ஸ்டாண்டர்டில் கொஞ்சமாக கொடுத்துருப்பாங்க, 10th ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், 12th ஸ்டாண்டர்டில் அதை விட கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம 12th ஸ்டாண்டர்டையும் 10th ஸ்டாண்டர்டையும் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது. இல்லை 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வெள்ளாவரியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் திரும்ப ரிப்பீட்டடாக அதே பாயிண்ட்ஸ் வந்துருக்கும். அதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்க தேவை, அதெல்லாம் நம்ம படிக்க தேவை, ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துட்டு இருப்போம். புரியுதுங்களா? அப்போ 10th ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டாப்பிக்கு நல்லா டீட்டெயிலாக பார்த்துருவோம். 12th ஸ்டாண்டர்டில் அதே பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட் வரும் பார்த்தீங்கன்னா அதை நான் உங்களுக்கு நடத்த போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே நடத்திருப்பேன்.
அப்போ 10th ஸ்டாண்டர்டில் இல்லாத 12th ஸ்டாண்டர்டில் என்னென்னலாம் இருக்கோ அந்த ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற டாபிக் கீழே அதெல்லாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆட் எடுத்து என்ன பண்ணுவேன் கிளாஸஸ் கொடுப்போம், அவ்வளோதான். புரியுதா? அதோட ஒவ்வொரு யூனிட்டும் இத்தனை யூனிட் நம்ம படிக்கணுமா அப்படின்றத கிடையாது. புரியுதா? ஒரே ஒரு சிலபஸில் கூடிய ஒரு சிங்கிள் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் 2-3 யூனிட்ல கவராக இருக்கும். சொன்னதே அந்த 2-3 யூனிட்லையும் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஒரு யூனிட்ல நம்ம பார்த்துட்டோம்னா அடுத்த யூனிட்ல நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. அப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம பார்க்க தான் 125 யூனிட்ஸே தவிர அதை நம்ம ரிப்பீட்டடாக நம்ம அழகாக வந்து என்னென்ன சிலபஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்து படிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 125 யூனிட் நான் சொல்லக்கூடியது உங்களுக்கு வெறும் 75 யூனிட்ஸாக வந்துடும். புரியுதுங்களா? ஏன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த 50 யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, 75 ப்ளஸ் அந்த 50 இருக்கு பார்த்தீங்களா 125. இந்த 75 யூனிட்ல என்னென்னலாம் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்குறோமோ அதே தான் ரிப்பீட்டடாக அந்த 50 யூனிட்லேயும் இருக்கும். புரியுதா? அதுக்காக அந்த 50 யூனிட் நம்ம பார்க்க வேணாம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த 75 யூனிட்ல இல்லை 80 யூனிட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு அதுலேயும் ஏதாவது இல்லாத ஒன்று வந்திருக்கலாம் இல்லையா, அப்போ அதையே நம்ம சும்மா ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். புரியுதாமா? ஸோ அதனால தான் இந்த டாப்பர்ஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4லையோ இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ்லையோ நம்ம டாப்பராக வரணும், நல்ல ரேங்க்ஸ் வரணும், நல்ல கட் ஆஃப் நம்ம வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு 125 யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சே ஆகணும். அதுக்கான கிளாஸஸ் தான் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். புரியுதா? இந்த கிளாஸஸ் மொத்தமே ஃப்ரீ அண்ட் ஃப்ரீயாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் தான் இருக்க போகுது. நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். புரியுதாமா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த 125 யூனிட்ஸ் என்ன, அதாவது எஸ்சிஆர்டின் அடிப்படையில் முக்கிய பாடங்கள் நம்மளுடைய குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரியா? இந்த 7 யூனிட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த டாபிக்லாம் கவர் ஆகும். இந்த 125 யூனிட்ஸ் அப்படின்றது ஜாகிரஃபி யூனிட், அதே போல் ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஐஎன்எம், தமிழ் சொசைட்டி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ஓரியன்டாக என்னென்னலாம் யூனிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். சரியாமா? ஸோ இதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டில் இருக்கிறது எல்லாமே தான் எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? இதை தாண்டி நீங்கள் படிக்க தேவை, முதல்ல இதை படித்து முடிப்போம். புரியுதா? இதுலேருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும், கண்டிப்பாக உங்களால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, பொது அறிவு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அழகாக இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே போல் இது தெரியாதவங்க டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நம்மளுடைய டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை சார் நான் அங்கே போக விரும்பல, நான் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸாக கொடுத்துருப்பேன். சரியா? இப்போ டிஎன்பி சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட் 5, டிஎன்பி சிலபஸில் யூனிட் 5 என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு. அதுக்கு கீழே புக்கில் நம்ம என்னென்னலாம் சப்ஜெக்ட் படிக்கணும், சாரி புக்கில் என்னென்ன யூனிட்லாம் படிக்கணும், ஒவ்வொரு யூனிட்டும் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது. புரியுதா? இப்போ 12th ஸ்டாண்டர்டில் அதில் டேர்ம்லாம் கிடையாது. 12th ஸ்டாண்டர்ட் பாலிட்டினா அது ஃபுல்லாகவே யூனிட் தான், 1 2 3 கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம டேர்ம் வயசெல்லாம் பார்க்க போகிறது, பருவம் வயசெல்லாம் இருக்காது. புரியுதா? இதே 6th 7thனா பருவம் இருக்கும். புரியுதா? அப்போ பாருங்கள், ஸ்டாண்டர்டு 6th டேர்மு, செகண்ட் டேர்மு, என்ன யூனிட், புரியுதுங்களா? எத்தனை யூனிட் அந்த பாடம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய கிளாஸஸில் நம்ம புக் பேஸ்டு, அதாவது புக்கில் என்ன இருக்கோ அந்த புக்கை வச்சு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம ஷேட் பண்ணியும் என்ன பண்ண போகிறோம், கிளாஸஸ் போட போகிறோம். அதே சமயத்தில் அந்த ஷேட் பண்ண பார்த்தியா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம், அதெல்லாம் உங்களுக்கு நான் நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து உங்களுக்கு டைரெக்டாகவும் கிளாஸ் நடத்துவேன். புரியுதுங்களா? ஸோ 2 வகையான கிளாஸஸும் 2 வகையான வீடியோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போது நீங்கள் அதை பார்த்துக்கலாம். புரியுதுங்களாமா? ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இல்லை குரூப் 2 ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொதுவாக குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமை நான் கிளியர் பண்ணுங்க சார், நல்ல ஜாப் போகணும் அப்படின்றவங்க ஆல் த பெஸ்ட். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய கிளாஸஸ் இந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. புரியுதாமா? ஸோ ஒவ்வொரு கிளாஸும் 1 by 1 அடுத்தடுத்து அப்லோட் ஆக போகுது, நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். புரியுதா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு 1 by 1 வந்துடும். உங்களுடைய வேலை என்ன, உங்களுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதக்கூடிய, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதக்கூடிய, உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நல்ல பேனா. புரியுதா? ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு நோட்டு புக். சரியா? நோட் புக்னா ஒரு 300 பேஜஸ் இருக்கலாம், அதிகபட்சம் 300 பேஜஸ் போதுமானது, அதே ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் மினிமம் ஒரு 250 வாங்கிக்குவாங்க. சரியா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும். சரியாம்மா? ஸோ வாங்கிக்கோங்க. அழகாக நம்ம நோட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லை புக் வைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன கிளாஸஸ் போகிறோமோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் அழகாக நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றதையும் கவனிச்சுக்கோங்க. புரியுதாங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய வேலை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோஸை பார்த்துக்கோங்க, அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? நோட்ஸ் எடுத்துட்டோம், ஓகே ஒரு கிளாஸாக நான் பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்கேன் அப்படின்னா மட்டும் போதாது. எடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 பார்த்துக்கிட்டே இருக்கணும். டைம் கிடைக்கிறப்பலாம் நம்ம என்ன கிளாஸஸில் பார்த்துருக்கோம், இந்த சப்ஜெக்ட்டில் நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் படிச்சிருப்போம், படித்ததெல்லாம் ஒழுங்காக நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணணும், ஞாபகம் இல்லையா திரும்ப போய் ரிவிஷன் பண்ணணும். நம்ம எழுதுறோம், என்ன நம்ம நோட்ஸ் எடுத்து பார்த்தோம், அதெல்லாம் நம்ம அழகாக ரிவிஷன் பண்ணிக்கணும்.
சரியாமா? ஸோ ஒவ்வொரு யூனிட்லையும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் அப்படின்றத இந்த 125 யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு இந்தியன் பாலிட்டியில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ கிளாஸஸ் உங்களுக்கு எப்படி வேணால் வரும். தமிழ் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் கிளாஸாக வரும். சரியா? ஸோ இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் வரும், இல்லை ஐஎன்எம் அதுக்கப்புறம் வரலாம். ஹிஸ்ட்ரி எப்படி வேணால் கிளாஸஸ் மாறி உங்களுக்கு வரும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். எல்லாமே சிலபஸில் கூடிய டாபிக் அடிப்படையில் எந்தெந்த அந்த யூனிட் வைஸாக நான் கவர் பண்ணிவிடுவேன். சரியா? நான் சொல்லிவிடுவேன், ஓகே சிலபஸில் இந்த டாபிக் இருக்குப்பா, இந்த டாப்பிக்கின் அடிப்படையில் இந்த யூனிட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஒவ்வொரு யூனிட்டின் அடிப்படையிலையும் உங்களுக்கு கிளாஸஸ் வரப்போகுது. சரியா? ஸோ நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கு ரெடி. அது குரூப் 4 இருக்கலாம், இல்லை குரூப் 2 பிலிம்ஸாக இருக்கலாம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. சப்போஸ் வீடியோவில் ஏதாவது நாய்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பில்டிங் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்டர்ஃபரன்ஸ்லாம் வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியாம்மா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 29 லெசன். சரியா? ஒரு 30 லெசன் ஆட் ஆகும். சரியா? 29-30 லெசன் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கமா? இந்திய தேசிய இயக்கத்தில் சிலபஸில் இருக்கிற டாபிக் அடிப்படையில் புக்கில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் நம்ம கவர் பண்ணணும், அந்தந்த யூனிட்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குது, என்ன டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் தான் இந்த 7 யூனிட்டுக்குமே தகுந்த மாதிரி இருக்கும். தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ்நாட்டு நிர்வாகம். தமிழ்நாட்டு நிர்வாகத்தின் அடிப்படையில் பெருசாக ஒன்றும் டாபிக்ஸ் இருக்காது. அது நான் ஸ்பெஷல் டாபிக்ஸ் தனியாக உங்களுக்கு புக் ரிலேட்டடாக புக்கில் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில சின்ன டாபிக் தான் இருக்கும். ஜியாகிரஃபியில் கொஞ்சம் போர்ஷனு, புரியுதா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்மில் ஒரு சின்ன போர்ஷன் இப்படி தான் இருக்கும். யூனிட் 9 பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை நான் எக்ஸ்ட்ரா டாபிக்லாம் இருக்கு இல்லையா, அதை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக நோட்ஸ் எடுத்து தனியாகவே கிளாஸஸ் நான் போடுவேன். புக்கில் வந்து ஏன்னா மேக்ஸிமம் கவராக இருக்காது. சரியா? அதை நான் எக்ஸ்டர்னல் சோர்ஸில் தான் எடுத்து போடுவேன். அதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். புரியுதாம்மா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி, நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 4. சரியா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்திய வரலாறும் பண்பாடும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், என்னென்ன டாப்பிக்லாம் கவர் பண்ண போகிறோம். அதே போல் வந்து பார்த்தோன்னா புவியியல், ஜியாகிரஃபி. ஸோ அதில் என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம், எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ கடைசியாக இந்திய பொருளாதாரம், நம்மளுடைய எக்கனாமிக். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜிஎஸ்லேருந்து அதாவது பொது அறிவுலேருந்து 75 கொஷின் ஆப்டிடியூட் மேத்ஸ் தனியாக விட்டுருங்க. மீதி இருக்கக்கூடிய 75 கொஷனில் கரண்ட் அஃபேர் சயின்ஸ் அது தனியாக ஒதுக்கிட்டோம் அப்படின்னா 55+ கொஷின்ஸ், 55லேருந்து 60 கொஷின்ஸ் என்ன பண்ணலாம், புக்கிலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த யூனிட்ஸ்லேருந்து. புரியுதாமா? மினிமம் 55, இதில் மட்டுமே 55 போட்டோம், இல்லை 50 அடிக்கிறோம் அப்படின்னா சரியா, நம்ம என்னது டு த பாயிண்ட் ஒரு 60 கொஷின் கேட்குறாங்க, 50 கொஷின் கேட்குறாங்க, 50 போட்டுருங்களேன். 50 எனக்கு பக்காவாக தெரியணும். இது எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா, நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 50 உங்களால் அடிக்க முடியும். டெஸ்ட் மட்டும் பார்க்கணும். பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா 55 கொஷின் கேட்டாங்கன்னா உங்களால் கண்டிப்பாக 55யும் அடிக்க முடியும். ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகலாம். சரியா? அது எல்லாத்துக்கும் ஆகிறது தான். எல்லாருமே வந்து பார்த்தோன்னா 200 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா 200 out of 200லாம் யாரும் எடுக்க முடியாது. 190 அடிச்சிட்டிங்கனாவே பெரிய விஷயம். புரியுதா? 190 அடிச்சிட்டிங்கனாவே பெரிய விஷயம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டேட் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தோன்னா 185+ அப்படி தான் வரும். புரியுதா? ஸோ பார்த்துக்கோ. நம்மளோட டார்கெட் என்ன, வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸில், குரூப் 2 விட்டுருங்க, குரூப் 4 எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் என்ன வரும், நம்மளுடைய கட் ஆஃப் டார்கெட் 180 அடிக்கணும், 175+ அடிச்சிடணும். புரியுதா? அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம், ஒழுங்காக நோட்ஸ் எடுத்துட்டோம், படித்து முடிச்சிட்டோம், புக்ஸை படித்து முடிச்சிட்டோம், ரிவிஷன் நல்லா பண்ணிட்டோம், டெஸ்ட் போட்டும் பார்த்து கரெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு போகிறோம், கொஷின் கேட்குறாங்க, ஆன்சர் பண்ணுறோம், கட் ஆஃப் எடுக்கிறோம், ஒரு ஜாப் வாங்கிட்டு போயிட்டு செட்டில் ஆயிடும். சரியா? இதுதான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும். சரியாம்மா? ஸோ இந்த வீடியோக்கான இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து கீழே இருக்கும், நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஸோ மறுபடியும் நம்ம இன்னொரு கிளாஸஸில் பார்க்கலாம். இன்னொரு கிளாஸஸ்லாம் அடுத்தடுத்த கிளாஸஸ் இந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய, இந்த லிஸ்ட்டில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் நம்மளுடைய கிளாஸஸ் 1 by 1 அப்லோட் ஆக போகுது. அதை நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க. சரியா? ஸோ தேங்க்யூ.